இது? ஆள் இல்லாத வீட்டுல போய் கதவை தட்டிட்டு ஆள் இல்லாத வீடா? நம்ம வீரன். அப்பா அம்மா எல்லாம் எங்க போனாங்க? நீ தப்பிச்ச புறப்பட்ட உடனே அவங்களும் போயிட்டாங்களா? எங்க போனாங்க? உன்னை தேடித்தான் போனாங்க. ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அப்படியா? சரி, நான் போய் கண்டுபிடிச்சுக்கிறேன். அண்ணே, நாங்களும் உன்னோட வர்றோம். என்னோடயா? ஆமா அண்ணே, இந்த நரசப்பன் தொல்லை சகிக்க முடியல எங்களால. நாங்கெல்லாம் உன் சிநேகிதன்னு சொல்லி படாத பாடுபடுத்துறான்னு. சரி, அப்ப வாங்க போலாம். அண்ணே, இப்படியே போனா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்ப மாறு வேஷத்துல போகலாம். அதான் சரி, அப்படியே செய்யலாம் அண்ணே. சரி, அப்படியே செய்யலாம். நீயா? கொத்து பூசூடிய கோமளமே, நெருங்காதே, தள்ளி நில். இங்கேயே நான் நெருங்க போகிறேன். என்னுடைய பள்ளி அறைக்கிட்டு செல்லவே வந்திருக்கிறேன். கெட்டு விடுவாய் என் கணவர் கண்ணில் பட்டால் அற்றுவிடும் உன் வாழ்வு. கணவர் நேற்று வந்த நீச்சனவன். பரம்பரை உரிமை எனக்குத்தான். நான் தான் உன் கணவன். என்ன சொன்னேன்? ஒரு முறை சொல். தாத்தா, தாத்தா, கட்டி கட்டி விடு. விடமாட்டேன் பொம்மி. கட்டி வா. மாமா, மாமா, கை வலிக்குது. ஆதியிலே சொன்னேனே, என் வார்த்தை கேட்டிருந்தா இப்படி வருமா? மாமா, மாமா, நான் உட்காரலாமா? உட்கார் உட்கார். பத்தியதா, இப்பதான் புத்தி வந்திருக்கு. எல்லாம் சரியா போயிடும். மாமா, என் கையை இப்படி கட்டிட்டீங்களே, உங்க கையை கட்டினா வலிக்காது? வலிக்காது. அது எப்படி? கட்டி பாரு என் கைய. பாப்போமா? பாப்போம். அது எப்படி வலிக்காது? எங்க மாமாவே சொல்லி இருக்காரு, டே மருமகனே, உன் உடம்பு வந்து வஜ்ர உடம்பு. அவன் நீங்க எப்படி கட்டுங்க, அவருக்கு சொரணையா இருக்காரு. டே சதா, நீ போ. வலிக்காது வலிக்காது. வஜ்ர உடம்பு இல்லையா? ஐயோ, வலிக்காது வலிக்காது வலிக்காது. மாமா, மரியாதையா உட்கார். நீ எழுந்த. ஆமா, என்ன கட்டியா போடுற? இல்ல, இனிமே கட்டல, இனிமே கட்டல கட்டல. இனிமே எங்க கட்ட போற? பொம்மி பொம்மி, நான் இனிமே உன் பேச்சுக்கே வரல. சத்தியமா வரல. எங்க அம்மா சத்தியமா வரல. எங்க அப்பா சத்தியமா வரல. ஏதாவது நெருங்காரே, நில்லுங்கள். எங்க ஓடுற? தப்பிச்சலாம்னு நினைச்சியா? அதுதான் முடியாது. இப்படி அடிக்கிறான். இந்த மாதிரி கோழ பசங்களை கூடலாம் கூட்டு வரப்படாது. பயந்தா கூட சொல்லிட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருக்க. போடா, போய் சண்டை போடும். போடா, போய் சண்டை போடும். போய் சண்டை போடும்.
முட்டாள். மாமா பொம்மி, நான் அரண்மனைக்கு போறேன். நான் வரட்டுமா? மாமா இனிமே இந்த பக்கம் திரும்பின ஏன் திரும்புறேன்? எதுக்காக திரும்புறேன்? இனிமே உன் விவகாரத்துக்கு நான் வந்த இந்த நரசப்பன் செத்தான். என்னங்க மண்ணாங்கட்டி போடா. ஏய் என்ன ரொம்ப நல்லா இருக்கு. நீ வாடா உன்ன பேசிக்கிற. அவனை சொல்லி என்னமாமா பிரயோஜனம்? நமது படைகள் கோழைகள், எல்லோரும் என்னை போல வீரர்களாக இருந்தால் அம்மா அந்த பொடிப்பையில் இப்படி ஆட்டம் போடுவானா? அது கிடக்கட்டும் அரசப்பா. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நமது படைகள் காணாது, அயல் நாடுகளிலிருந்து படைகள் வேண்டும். சரி, திருச்சி மன்னருக்கு ஓலை தருகிறேன், நீயே கொண்டு போ. உத்தரவு மாமா. முதலில் அரண்மனை வைத்தியரிடம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதை போய் பார்த்துட்டு வருகிறேன். எப்பா என்னையா அது? எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ள தண்ணியிலேயே போயிட்டு இருக்கிறது. அப்பதான் மிருகங்கள் ஒண்ணும் பக்கத்துல வராது. முதல்ல வந்துருச்சுன்னா முதலையா? தலகுகளை நின்னா கழுத்தளவு ஆழ இருக்கு. முதலையா? படைபலமாவது போர்பலமையும் வாழ்பலமும் மிக்கவனோ வெறும் ஆர்ப்பாட்டம். கூர்ந்து பார்த்தால் மகா கோழை, மகா கோழை. அவனை பிடிக்க முயற்சி செய்தீர்களா? விடுவோமா? சளைக்காமல் சண்டையிட்டோம். பழிச்சிடும் வாழ்க்களால் பல தலைகள் உருண்டன. அந்த தலைகளின் சொந்தக்காரர்களை பார்க்க போனால் அரசே, பெரும்பாலும் அரசே, வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. ஆமா ஆமா, இல்லை அரசே, இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. சரி, என்னிடம் உங்கள் தேவை தங்கள் படைகள். அவர்கள் மூச்சுப்பட்டாலே அந்த பயல் மூர்ச்சியாகி விடுவான். உடனடியாக பொன்னியை, இல்லை இல்லை அரசை, அவனை கைது செய்வோம். ஓ, தாங்களே தளபதியாக இருந்த படை கொண்டு செலுத்துகிறீர்களா? உத்தரவரசை. ஆனால் என்னுடைய துணைக்காக தங்களுடைய தளபதி 2 பேரை என் கூடவே அனுப்பி வைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். சரி அமைச்சரே, வீரசேனிடம் சொல்லி படை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். பொம்மண்ணன் நம் ஆணைக்கடங்கிய பாளையக்காரர். அவர் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பன அடக்க வேண்டியது நம் கடமை. ஆகவே வீரனை கைது செய்து நேரே இங்கு கொண்டு வரச் செய்யுங்கள். அதோடு பொம்மண்ணனையும் இங்கு அழைத்து வரச் சொல்லுங்கள். நல்லது மன்னா. அப்போ நானும் வீரர்களோடு பத்திரமாக போய் வாரும். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு இல்லம்மா. இந்த மாசம் யார் நீங்கள்? திருச்சி மன்னன் விஜயரங்க சொப்பனின் பரவேரர்கள். மன்னர் ஆணைப்படி உன்னை கைது செய்ய வந்திருக்கிறோம். கைதா? வேண்டாம், திருச்சி மன்னன் தானே, நாமும் அவரிடம் நியாயம் சொல்லி பார்ப்போம். அதிகார பீடத்தில் இருப்பவரிடம் அவ்வளவு சுலபமாக நீதி எதிர்பார்க்க முடியாது பொம்மி. அப்படி இல்லை, நீதி கிடைக்காவிட்டால் அப்புறம் போராடுவோம். கத்தி கொடை கொடுங்க. விலகிடுங்கள். இவர்களை கைது செய்யுங்கள். பொம்மி, நான் உன்னை கைது செய்யட்டுமா? சிவா, நீ என்ன கைது செய்ய? நாங்களே வருகிறோம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆகிவிட்டதா? என்ன இது? நாங்கள் திருச்சி மன்னனால் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். பெரியவரே, எங்களுடைய முடிவு என்ன ஆகும் என்று இப்போது எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது. நீங்க தான் கெல்லியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அம்மா, கெல்லி, கலங்காதே, தைரியமாயிரு. நட. யாரை சொல்றேன்? போங்க.
கேட்டுக்கொண்டதற்கிணங்க நமது படைகள் இவனை பிடித்து வந்திருக்கின்றன. பாளையக்காரர் சார்பில் இவன் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்படும். பேரரசரின் பிரதிநிதிகளே, பெருமக்களே, குற்றம் சாட்டப்பட்டு நிற்பவன் குலத்திலே செக்கிலியன். நம் போன்றவர்களிடம் பேசுவதென்றால் கூட எட்டியிருந்து மட்டுமே பேச அருகதை உடையவன். இவன் காதலித்தான். இவன் காதலித்தான். அது முதல் தவறு. என்ன? காதலித்ததே தவறா? மன்னன் மகளை காதலித்தான். அது முதல் தவறு. அரண்மனை கன்னிகாமாரத்திற்குள் புகுந்தான். அது இரண்டாவது தவறு. கொற்றவன் பெற்ற குலக்குடியை பூசாமல் தூக்கிச் சென்றான். எதிர்த்தோரை அடித்தான். ஏனென்று கேட்டோரை கொன்றான். ஒரு நீச்ச மகன் இவ்வளவு அநியாயத்தை செய்வதா? அரசே, பொறுக்க முடியாது. அரசே, பொறுக்க முடியாது. ஆகவே இந்த நீதனுக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உன் பதில்? ஒரே பதில். கண்டால் கண்டே, காதலித்தோம், கட்டுண்டோம், பொறுத்திருந்தோம். காலம் வந்தது தூக்கிச் சென்றேன். தூக்கிச் சென்றது குற்றம் என்கிறார் நரசப்பன். இல்லை என்கிறேன் நான். எப்படி? அவர்கள் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். நீதான் கீழ் ஜாதி ஆயிற்றே, கேட்டால் எப்படி கொடுப்பார்கள் என்பது நரசப்பன் வாதம். கீழ்மகனா, இட்டார் பெரியோர் இடாதார் எழிகுலத்தோர் என்ற இரண்டே ஜாதிதான் உண்டு என்பது பள்ளிப்பாடம். மேலுக்காவது இவர் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியிருந்தால் தானே அதிபருக்கு தெரிய போகிறது. மன்னா, எங்கள் இருவர் உடல் ரத்தத்தை எடுத்து சோதியுங்கள். அதிலே கீழ்மகன் மேல்மகன் என்று பேதம் தெரிகிறதா என்று பாருங்கள். ஐயோ, வேண்டாம் அண்ணா அந்த பரீட்சை. கீழ் ஜாதிக்காரன் என்பது இவன் பிறப்போட வந்த இது இல்லை. உங்க அந்த பித்தர்கள் செய்த சதி. நாவை அடக்கு, நாவை அடக்கு. முதல் திருட்டு கூட்டத்துக்கு பதில் சொல். நான் சொல்லுகிறேன். வேண்டாம் அண்ணா, இவன் சொல்ல வேண்டும், இவன் சொல்ல வேண்டும். நீ எப்படி சொல்ல முடியும் என்பது நரசப்பன் ஆட்சேபனை. திருட்டு போனதாக சொல்லப்படும் பொருளே நான் தானே. சரி, சொல். அவர் என்னை களவாடினார். நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எதிர்த்து வந்தவரை விரட்டி அடித்தார். என் வேண்டுகோளுக்கிணங்கி பட்டத்து இளவரசினான் அவருக்கு உத்தரவிட்டேன். எய்தவள் நான் இருக்க கணை மீது குற்றம் சாட்டுவானே? நீயே சம்மதித்து நடந்திருந்தாலும் கூட இவன் செய்தது குற்றம் தான். மன்னா, நரசப்பனுக்கு எப்போதுமே கொஞ்சம் மூளை கோளாறு. அப்படியா? ஆமா. என்ன கோளாரா? மன்னா, இந்த அக்கிரமக்காரனோடு சேர்ந்து இந்த ராட்சசையும் பேசுகிறார். நீதான் ராட்சசன். அப்படியா? மன்னா, உண்மை இதுதான். என்னை விரும்பினான் நரசப்பன். அவனை நான் ஏற்கவில்லை. இவர்தான் எனக்கு ஏற்றவர் என்றேன். அதை அவன் ஏற்கவில்லை. குற்றச்சாட்டுகளை அழுக்குகிறான். சொந்த விவகாரத்திற்கு அரசியல் முத்திரை போட்டு இந்த நாடகம் நடத்துகிறான். நியாயத்தை எதிர்பார்க்கிறேன். நீதி உங்கள் கையில். ஓ, அப்படியா? சரி, 1000 தான் இருந்தாலும் வீரன் செய்தது பெரும் குற்றம். அவனை மனப்பூர்வமாக காதலித்தது பொம்மி செய்த குற்றம். ஒரு பாளையத்தின் படைகளை தன்னன் தனியே நின்று விரட்டி அடித்தது வீரன் செய்த மன்னிக்க முடியாத குற்றம். அதிலும் நரசப்பன் போன்ற தளபதியை அளவுக்கு மேல் உதைத்தது தாங்க முடியாத குற்றம். ஆகவே வீரனுக்கு தக்க தண்டனை விதிக்க வேண்டும். அது போன்றது ஒரு தண்டனையை அவன் வாழ்விலே காண முடியாதவாறு இருக்க வேண்டும். என்ன தண்டனை விதிக்கலாம் நரசப்பா? தீச்செயல்கள் பல புரிந்த இவனுக்கு மரண தண்டனை விதிக்கலாம். ஆனாலும் போகட்டும், ஆயுள் தண்டனை விதிங்க. ஆம், ஆயுள் தண்டனை. வீரா, அதிலிருந்து நீ தப்ப முடியாது. இன்று முதல் பொம்மின் மனைச்சிறையிலே ஆயுள் முழுவதும் கிடந்து சாவாயாக. அதோடு நமது தளபதியுமாக ஆவாயாக. அரசு, நீ போவாயாக. மன்னா, பொம்மண்ணா, கறந்த பால் மடிப்புகாது. இயற்கையாக கலந்து விட்டு அவர்களை இனி பிரித்தாலும் உமது மகள் கன்னித்தன்மை பெற முடியாது. ஆனாலும் அவன் கீழ்ஜாதி. ஜாதி ஜாதி என்பது மனிதன் வகுத்த அநீதி. அதை மாற்றிக் கொள்வதுதான் நீதி. காலம் மாறி வருகிறது. எல்லோரும் ஓர் குலம் என்பதை அறிவுலகம் ஏற்றுக்கொண்டுதான் வருகிறது. அதற்கு ஆதரவு தருகிறோம் நாமும் இன்று. அந்த பெருமையிலே நீரும் பங்கு கொள்ளும். சோழமண்டல மாவீரன்
புலிக்குடியின் மதிப்பை போனமெங்கும் பரவச் செய்த போர் வீரர்களே, தித்திக்கும் செய்தி ஒன்று தரப்போகிறேன் உங்களுக்கு. காவிரி கரையையும் வைகை கரையையும் காத்து நிற்பதற்கு கடமை உணர்ச்சி மிக்க இளங்காலை ஒருவனை தளபதியாக நியமிக்கிறோம். இந்த பதவியேற்பு வைபவத்தை நமது முதலமைச்சர் கணிக்கண்ணர் நடத்தி வைப்பார். சோழமண்டல மாவீரர்களே, எப்போதும் சரிதான் முப்போகம் விளையும் எங்கள் அது சோழ நாடு. இந்த துண்டை கீழே விரிச்சு போட்டுக்கிட்டு பாடும். எப்போதும் சரிதான் முப்போகம் விளை. ஓஹா, புரிஞ்சுது. ஏன்னா சோழ நாட்டை பத்தி அப்படி பேசுவாங்க. சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு. இந்த பாரு, காவேரி கரைக்கு வந்துட்டோம். மகனும் திருஷ்ணாப்பள்ளிக்கு வந்திருக்கிறதாகத்தான் கேள்வி. எங்க போய் தேடுறது? மலைக்கோட்டைக்கு போவோமா? மாமா மாமா, அண்ணன் இங்க உள்ளதான் இருக்காரு. ஆமா வீரன். ஆமா ஆமா, பாத்தியா? பார்த்தனே, பேசுனியா? பேச முடியலையே, அங்க ஒரே சிப்பாங்க கூட்டம். நான் வந்துட்டேன் உங்ககிட்ட விஷயத்தை சொல்ல. சூர புலி, வா நம்ம போய் பாப்போம். நீ இந்த மூட்டை முடிச்சுகள் எல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கு. நானு கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சோழ மண்டலத்தை நீ காப்பாற்றுவாயாக. சோழ மண்டலம், புலிக்கொடி, நமது மன்னர் யார் இவர்கள்? இவர்தான் என்னுடைய தந்தை, இவர்தான் என்னுடைய தாய். என்ன அடக்குவான் வீரனை என்று போனோம், அறுத்து விட்டான் மாமா மூக்கை. அவ்வீரன் தளபதியான். பாளையக்காரன் மகளை சிறையெடுத்தது பண்புமிக்க செய்யலாம். வரலாறு காணாத அநியாயம் மாமா, அநியாயம். சொக்கன் சொன்னதில் தவறொன்றும் இருப்பதாக தெரியவில்லையே. என்ன மாமா பேசுகிறீர்கள்? பெண்ணை பறிகொடுத்த ஏக்கத்தினால் பேசுகிறீர்களா, அல்லது பேரரசனாயிற்று என்று பயப்படுகிறீர்களா? பாளையத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை 10 மடங்கு அதிகமாக்கி விட்டான் சொக்கன். அப்படியே இருந்தாலும் அதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? கோழைத்தனமான கேள்வி. நான் இருக்க நடுக்கினதற்கு முன்பு பல இடங்களில் படையெடுத்து பல வீரர்களை அடியோ என்று அடித்தது தங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? கேவலம் ஒரு சாதாரண வீரனை பிடிக்க படைபலம் இல்லாமல் விஜயரங்கனின் உதவியை நாடினாய். இப்பொழுது என்னையே படையெடுக்க சொல்லுகிறாய். பழித்தியக்காரன். நரசப்பா மாமா, உன் ஒருவனுக்காக பாளையத்தை பலியிட நான் தயாரா இல்லை. பொம்மி சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டாய். உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. உனக்கும் இங்கே நீ வேலை இல்லை. போகலாம் வெளியே. அப்படியானால் எனக்கு இந்த தளபதி உத்தியோகம் எனக்கு தேவையில்லை. ஐயா, பொல்லாத ராஜாங்கம், பொல்லாத உத்தியோகம். வணக்கம். வா வீரா, அழைத்துதான் செய்தி வந்தது. அவசரமான காரியம் ஒன்று. அதை எடுக்க வேண்டுமா? எங்கே, எப்போது, யார் மீது? தினவெடுக்கும் தோள்கள் உனக்கு. உணவு இருக்கிறது இங்கல்ல, மதுரையிலே. திருமலை மன்னர் மீது போரா? இல்லை, மதுரை நமக்கு சம்பந்தி வீடு. திருமலை நமது மைத்துனர். மகிழ்ச்சி மன்னா, மகிழ்ச்சி. காவிரி கரையும் வைகை கரையும் பேர் மாறினாலும் இனம் ஒன்றுதானே. மதுரையிலே கள்ளர் தொல்லை அதிகம். செல்வம் நிறைந்த இடத்தில் சில்லறை விஷமம். அவதிப்படுகிறார் திருமலை மன்னர். அடக்குவதற்கு சரியான ஆள் வேண்டுமா? நான் நிச்சயம் நம்புகிறேன், அது உன்னால் முடியும் என்று. தங்கள் ஆசைதான் எனது திறமை. செய்தி அனுப்பிவிட்டேன், சீக்கிரம் நீ புறப்பட வேண்டும். அப்படி அருமை மக்களே, அமைச்சர்களே, சோழமண்டல மாவீரனை வரவேற்பதிலே இந்த பொது மண்டபம் பெருமையடைகிறது. அழகர்மலை கொள்ளை கூட்டத்தினரை அடக்குவதற்காக தேடிக்கொண்டிருந்த வீரர் இப்போது கிடைத்திருக்கிறார். அவரை நம் முதல் தளபதியாக நியமிக்கிறோம். அதற்கு அடையாளமாக இந்த விருதை சூட்டுகிறோம். நமது முதலமைச்சர் குணசீலர். வணக்கம். நமது அரசாங்க கவிஞர்
அவர் நேற்று வரை நம்ம முதல் தளபதி பெயர் குடிலர். என் சிரமத்தில் பெரும் பங்கை குறைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. பயங்கரமான சூழ்நிலையில் பதவி ஏற்றிருக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். தங்கள் அன்புக்கு எனது நன்றி. ஆயுதசாலையின் சிற்பச்சாலையும் பார்த்து வரலாம். நமது மன்னர், நமது நாடு, நமது மக்கள். பெண்கள் தங்க ஆபரணங்கள் பாளையத்தில் கொள்ளையிட்டவை. அப்படியா? என் பங்கு குறைவுதான். ஆனால் செடியர ஒரு பொக்கிஷம். தலைவா, கருப்பண்ணாம் யாரோ வீரனாம் நம்மை அடக்குவதற்கு திருச்சியிலிருந்து வந்திருக்கிறானாம். ஒற்றன் உலகநாதன் செய்தி அனுப்பி இருக்கிறார். இப்போதே மதுரைக்கு சென்று அவனை எச்சரித்து விட்டு வா. சரிதலைவா. வீரா, நம் அரண்மனை நாட்டியக்காரி கலையரசி வெள்ளையம்மாள் ராஜசபை அங்கத்தினரும் கூட. அப்படியா? நம் புதிய தளபதி வீரம். ஓ, கேள்விப்பட்டேன். வணக்கம். வணக்கம். இவள் ஆடல் கண்டதில்லையே நீ? ஆடல் காணலாமா?
அற்புதமான கலைத்திறமை. இந்த நிகழ்ச்சி என் மனதை விட்டு என்றும் நீங்காது. இந்த நாடே அப்படித்தான் புகழ்கிறது. ஆசைக்கு நன்றி. உங்கள் பாராட்டுகள் என் இதயத்தை விட்டு என்றும் நீங்காது. வீரா, போகலாமா? கொஞ்சம் வெளிய வாமா, அழக பாக்கட்டும். கொஞ்சம் இருங்க மாமா. கொஞ்ச நேரம் சும்மா அருமையா. என்னது? என்னதா பாக்கணும்னு கண்ணு துடியா துடிக்குதுன்னா இதுதான். யாரா அவன் கம்பி எறிஞ்சது? யாரு டாபா பாத்தியாடா? அடாப்டான்னு பேசுறா. வயசாயிடுச்சுல்ல மாமா, இனிமே எப்படி பேசுறாதான் என்னவா பேசுவல்ல. ஏயா கம்பி எறிஞ்ச? எல்லாம் காரணமாத்தான். நீயும் புருஷனும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஊரை விட்டே போயிடணும். இந்த ஊரை விட்டே போறதா? ஆமா. என்னங்க என்னங்க பாத்தீங்களா? ஐயோ அத்தை, என்ன அழகு, என்ன அழகு. சொல்றத கேட்கணுமா? உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா போதுமே. ஐயோ ஜடையும். இந்த மாதிரி உன்னை வர்ணிச்சு நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? என் கோணாத தென்னை மரத்தில் கூடு கட்டும் கொக்கே, இசைக்கிறிந்த பச்சை கிளி என்னை கண்டேடுதே. பாட்டு வேற பாடுறாரு. பாட்டு ஒப்பாரி வை, ஒப்பாரி. ஐயோ நான் சொல்றத கேளுமையா. உம்மோட பெரிய தொந்தரவா போச்சு. இன்னைக்கே நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போகணுமா? யார் சொன்னது? பேருனா வீரன் சொன்னாதான் தேவையா? ஒரு ஆளை விட்டு சொல்ல சொல்லிருக்காயா? ஒரு ஆளை விட்டு இவனை சொல்லல. அவனை ஒண்ணும் சொல்லலையா? நம்ம 2 பேரையும் ஊரை விட்டா போய் சொல்லிட்டாதான். அட வீரா, வீராதி வீரா, உன்னை பாலூட்டி தாளாட்டி வளர்த்தனே. யாரியா? சரி நீ என்ன பாவி, உன்னை பெத்த அவரு எனக்கு பத்தி தெரியுதுரா. நீ பெத்த? நான் இல்லையா? என்னமோ விஷயம் தெரிஞ்சாச்சு. ஆமா. இனிமே எதிர்பாராது. அதுக்கு தான் போய் சொல்லிருக்காமே. போலாம் மாமா. அண்ணன் வரட்டு விவரத்தை கேட்டுட்டு போங்க. வேண்டாம் போகாதீங்க ஐயன். அப்பா நாங்க பிரயாணத்துக்கு தயாராயாச்சு தெரியுமா? அந்த நீயே சொல்லிருக்கலாம். இனிமேல ஒரு க்ஷணம் நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். அம்மா, ஏன் அப்பா இப்படி ஆமாடா, உன்னை காடு காடா சுத்தி தேடி அலைஞ்சு வந்தோம்ல, அதுக்கு எங்களுக்கு கை மேல பலன் கிடைச்சாச்சு. நாங்க போறோம். அப்பா எப்பா, இந்த இந்த தளபதி உத்தியோகத்துல வளர்ந்ததல்ல இந்த சரீரம். பாடுபட்டு உழைச்சு வளர்த்தேன்டா நானு. என்னால பொழைச்சுக்க முடியும். இந்த பாரு, என்னப்பா தொழில் செய்து பொழைச்சேன். வச்சிருக்கேன் பாரு. இதோ அப்பா என்ன என்ன இப்படி சொல்லக்கூடாது. ஏன் 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 வெக்கமா இருக்கா? அதுல வளர்ந்ததாண்டா ஒரு சரீரம். என்ன சொல்றீங்க? 2 பேரும் இப்படி சொன்னா ஒண்ணுமே புரியலையே. நாங்க இன்னைக்கு ராத்திரி கூட இந்த ஊரை விட்டு போயிடல. அதுவும் அப்படி நீயா சொல்லாம ஆளை வச்சு சொல்றேன். ஆள வச்சா? பொம்மையா அப்படி சொன்னா? என்ன? நீதான் அப்பா அம்மா வெளியே போச்சனியா? அவ சொல்ல மாட்டாடா, அவ தங்க ராஜாத்தியாச்சே. நீரா எங்க கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு ஒரு தடி பையன் அந்த ஜன்னல் மேல ஏத்தி விட்டு சொல்லிருக்க. அவன் எங்களை ஊரை விட்டு மட்டுமா போச்சோன்னா, இந்த பாத்தியா இந்த கம்ப வேற என் மேல எரிஞ்சு என்ன கொள்ளிட பார்த்தாவன். எங்களை தொலைத்து கட்ட வந்திருக்கும் புதிய தளபதியாரே, அழகர் மலை சங்கிலி கருப்பனிடமிருந்து வரும் ஓலை இது. உமது வீட்டிற்குள்ளே வீசி இந்த அம்பை உமது மேலே வீசி இருக்க முடியும். ஆனால் முதல் முறையாக உண்மை எச்சரிக்கவே இப்படி செய்யப்பட்டது. எங்கள் விஷயத்தில் நீ தலையிட்டால் உமது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பொம்மி, நாட்டின் நலனுக்காக பாடுபடுகிறவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க இப்படி ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துதான் வந்திருக்கிறது. இந்த கோழைகளுக்கு பயப்படுகிறவன் நான் அல்ல. அத்தான், உங்கள் துணிச்சல் எனக்கு பயத்தை உண்டாக்குகிறது. பொம்மி, வீரர்கள் பிறக்கும் பொழுதே அச்சம் செத்து விடுகிறது. ஒன்னே போக சொல்லிட்டானா? எப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா. அது சரி, நீங்கள் யாரும் இந்த கருத விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. மூச்சு மாட்டுவோமா? வா பொம்மி. எங்கே இப்படி திடீரென்று ஆச்சரியமா இருக்கிறது? தளபதி வேலையில் ஓய்வு கூட உண்டா? சாதாரணமான ஓய்வல்ல, நிரந்தரமான ஓய்வு. எப்போது பார்த்தாலும் வேடிக்கையாய் பேசிக் கொண்டே இருக்கிறாய். சிரிப்புத்தான் வரவே மாட்டேங்கிறது. அப்படிப்பட்ட துக்கம் தங்களுக்கு என்ன வந்தவோ? அது கிடக்கட்டும். சுவை நீர் ஏதாவது சாப்பிடுகிறீங்களா? சாப்பாடு போட்டால் மிகவும் நலம். கையில் இருந்த நகைகளை எல்லாம் விட்டு தின்று விட்டேன். கத்தி முதல் கொண்டு
சுருக்கமாக சொல்ல போனால் பட்னி. வா முதலில் போஜனம் எடுக்கலாம். வா. அவ்வளவுதான். மரியாதையாக வெளியேறு என்று சொல்லிவிட்டார். வேற என்ன செய்வது? நானும் அப்படியே வந்து விட்டேன். அங்கே உன் வேலையை கெடுத்தான், இங்கே என்னுடைய பெருமையை உழைத்து விட்டான் அந்த வீரன். அவன் இருக்கும் இடமெல்லாம் நமக்கு அவமானம் தான். அவனை சும்மா விடவே கூடாது, கூடவே கூடாது. ஒரு கெட்டிக்காரன் வந்து விட்டால் 10 சோம்பேறிகள் சாப்பிடுவது நின்றுவிடும். அதற்கு ஒரு சரியான திட்டம் வகுக்கத்தான் வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன். ஒன்றென்ன? 9,000 சொல். அடிதடி ஏற்பட்டு காயம்படாத வகையில் கணக்கற்ற திட்டங்களை தீட்டு. அதுவும் சரிதான். ஏன் இப்படி செய்தாலும் எப்படி? நான் மாறு வேடத்தில் வருகிறேன். நீ மன்னனிடம் என்னை சேர்த்து விடு. அந்த வீரனை துண்டு துண்டாக விட்டுகிறேன். என்ன மாறு வேடம் புனைவது? என்ன? முற்றிலும் துறந்த முனிவன், பத்தற்ற துறவி. பட்டிருக்கிறது. பட்டில்லாவிட்டால் பதவி எதற்கு? நரசப்பா, உன் தடித்த உடம்புக்கு பிடித்தமான வேடமப்பா. அதற்கென்றே இந்த உடலை வளர்த்திருக்கிறேன். அவ்வளவு திறமைசாலி என்பதற்காகத்தான் அவரை இங்கு கூட்டி வந்தேன். அதனாலேதான் நானும் வந்தேன். சரி, உழவரையும் ஒற்றர்களின் தலைவனாக இவரை நியமிக்கிறேன். கண்டதை கண்டபடி வந்து சொல்ல வேண்டியது உமது கடமை. கண்டபடி சொல்லுகிறோம். அடுத்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும்.
உயிர் காத்த வீரரே, உள்ளம் கனிந்த நன்றி. உயிர் மட்டுமல்ல, உங்கள் உடனே பத்திரமாக இருக்கிறது. நான் வருகிறேன். இந்த நேரத்தில் எங்கே போகிறீர்கள்? வழியில் கள்ளர்கள் திரிவார்கள், உங்களை கண்டால் விடமாட்டார்கள். கள்ளர்களை பிடிக்க வேண்டிய நான் அவர்களுக்கு பயந்தால் எப்படி என் கடவை நிறைவேற்ற முடியும்? உங்கள் உதவிக்கு பிரதி உபகாரமாக நான் கைமாறு கருதாத உதவிக்கு பிரதிபகாரம் தேவையில்லையம்மா. புனிதமான உதவி. நான் வருகிறேன். நான் வரட்டுமா? இனி இந்த வீட்டில் நீங்கள் எப்போதும் எந்த வேலைக்கும் வந்து போக முடியும். அது தெரிவான நிச்சயமாக முயற்சியின் ஆரம்பமே வெற்றி. யாருக்கு? வீரனுக்கா? ஆம், வீரனுக்கும் வெற்றி, அதோடு நமக்கும் வெற்றி. அது எப்படி? எப்படி என்று கேட்கிறாயா? கே, வீரன் வெள்ளையம்மாளை காதலிக்கிறார், மன்னரும் காதலிக்கிறார். அதாவது ஒரு பொருளுக்கு 2 பேர் போட்டி. இந்த நாடகத்தின் முடிவில் நமக்கு வெற்றி. தளபதியார் இருக்கிறாரா? நீங்கள் யார்? என் பெயர் வெள்ளையம்மா. அரண்மனை கலாமண்டபத்தில் நாட்டியம் ஆடுவது என் உத்தியோகம். வீரரை பார்க்க வேண்டும். ஏன், என்ன வேண்டும்? நேற்றிரவு வீரர் என் வீட்டுக்கு வந்திருந்தார். இந்த விருதை என் வீட்டிலேயே விட்டுவிட்டு போய்விட்டார். அவர் வந்ததும் இதை கொடுத்து விடுங்க. தங்கள் சந்தேகம் எனக்கு புரிகிறது. ஊரடங்கு சட்டம் போட்டால் யார் அடங்குவார்கள் என்று ஐயப்படுகிறீர்கள். மன்னா, அந்தி பெற்றதற்கு பின் யாரும் வெளியே நடமாடக்கூடாது, அப்படி மீறி நடந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பறையறிவித்தால் நல்லவர்கள் வெளியே நடமாடவே மாட்டார்கள். திருடர்கள் மட்டும்தான் துணிந்து வெளியே வருவார்கள். அப்போது அவர்களை பிடிக்கவும் கடுமையாக தண்டிக்கவும் நமக்கு நல்ல வசதி ஏற்படும். சரி, ஊரடங்கு சட்டம் போட அனுமதி தருகிறேன் உனக்கு. இப்போதே பறையறிவிக்க ஏற்பாடு செய். வழக்கம் போல் இந்த சட்டத்திற்கும் பாதுகாவலன் நீதான். ஆலை மன்னா. பாவல்லையம்மா. கூப்பிட்டீர்களா? ஆமா. என்ன செய்தியோ? சொன்னால் தான் தெரியுமா? முன்னால் இல்லாத அழி, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அரியணை காலியாக இருக்கிறது. மறுமணத்திற்கு ஏற்பாடா? அதற்கு என் நடனமா? மறுமணத்தில் எனக்கு விருப்பமில்லை. எனினும் மலரணையின் தனிமை என்னால் பொறுக்க முடியவில்லை. சின்னவள் நான், என்ன தெரியும் எனக்கு? தெளிவாக சொல்லுங்கள். பாட்டு கேட்டால் பரவசமடைவேன். பாடட்டுமா? ஆட்டம் கண்டால் ஆனந்தம் கொள்வேன். ஆடட்டுமா? அது மட்டும் போதுமா? வேற என்ன வேண்டும்? ஆணையிடுங்க. ஆணையிட்டு கேட்டால் சுவைக்காதென்பார்கள். அன்போடு கேட்கிறேன் உன்னை. முறை எதுவானாலும் கேள்வி ஒன்றுதானே, கேளுங்கள். எனக்கு நீ வேண்டும். இல்லை, மதனா என்று கூப்பிடு. பல நாள் எண்ணம் பார்த்திருந்தேன் காலத்தை. தாழாது இனிமேல் மறுக்காதே. நாட்டியக்காரி தானே என்று விரைவிலே கேட்டு விட்டீர்கள். வெள்ளையம்மா, விளக்கம் வேண்டாம். காதல் கொண்ட மனதிற்கு காரணகாரியம் எதுவுமே தேவையில்லை. சரி என்று சொல். எல்லாம் தெரிந்து விட்டது. நாங்கள் கண்ணார பார்த்தோம். வெள்ளையம்மாளுக்கு காதல் ஏற்பட்டு விட்டது. வாசல் கொண்டு வீரன் விட்டு விட்டு நீங்கள் அடிக்கடி வாருங்கள், நீங்கள் அடிக்கடி வாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? வெள்ளையம்மாளும் வீரனும் காதலிக்கிறார்கள். காதலிக்கிறார்கள்? ஓ, அப்படியா? ஆமா மகாராஜா. அதை பற்றி தான் வெள்ளையம்மாளிடம் பேசிக் கொண்டிருந்தீர்களோ? இல்லை, கள்ளர்களை அடக்குவதற்காக ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறேன். அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். பொம்மி, பொம்மி,
சரியான திட்டம் ஒன்று தீட்டி அதை மன்னரின் துணை கொண்டு சட்டமாக மாற்றிவிட்டேன். நாளை முதல் இரவிலே யாரும் தெருவிலே நடமாடவே முடியாது. அப்படி என்றால் இனி பயமே இருக்காது. பயமே இருக்காது. யாரும் பார்க்க மாட்டார்கள். யாரும் யாரையும் பார்க்க முடியாது. அந்திப்படும் முன்னாலே போய்விடுவீர்கள். போய்விடுவேன். ஆனால் விடிய மட்டும் வீடு திரும்ப மாட்டேன். பொழுது இன்பமாக கழியும். இப்படிப்பட்ட ஆபத்தான விளையாட்டுகள் தானே வீரர்களுக்கு இன்பம். அந்த இன்பத்தில் கொண்டு போனதை மறந்து அங்கேயே வைத்து விடுவீர்கள். என்ன சொல்லுகிறாய் பொம்மி? எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் பேசுகிறீர்கள். பொம்மி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியாது. உங்கள் கதை எனக்கும் தெரியும் என்பது உங்களுக்கு தெரிந்தால் தானே இது புரியும். கதையா? என்னை குழப்பாதே பொம்மி, விவரமாக சொல். நான் சொல்ல வேண்டாம். அரண்மனையிலே எனக்கு தந்த விருது. ஆம், உங்களுக்கு வேண்டியவர்கள் கொண்டு வந்தார்கள். வேதனைப்படுவதை தவிர வேறு வழி இல்லாத என்னிடம் கொடுத்தார்கள். போங்கள், அவர்கள் கையாலேயே அதை அணிவிக்க செய்யுங்கள். கொண்டவளுக்கு இல்லாத உரிமை வந்தவளுக்கு இருப்பதுதானே ஆண்டாண்டு காலமாக உலகத்தில் நடந்து வரும் அதிசயம். அது என் வாழ்விலும் நடக்கட்டும். பொம்மி, நீ நினைப்பது போல் தவறு எதுவும் நடக்கவில்லை. பெண்களின் பிறவி சொத்தான சந்தேகம் உன்னையும் இப்படியெல்லாம் என்ன செய்கிறது. மழுப்ப வேண்டாம். இது உங்களுக்கே சரி என்று பட்டால் அதையும் மீறி நான் எதையும் சொல்வதற்கு. பொம்மி, என் இதயம் இந்த உலகத்தை விட விசாலமானதாக இருந்தாலும் அதை முழுவதும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டவள் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது. என்னை நம்பு. இன்னும் உனக்கு என்ன நம்பிக்கை வரவில்லையா? அத்தா, பொம்மி, இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், சூரிய அஸ்தமனத்திற்கு பின் அரசாங்க வீரர்களை தவிர வேறு யாரும் வெளியே நடமாடக்கூடாது. மீறி நடமாடினால் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். கள்ளர்களோடு யாராவது தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்டாலும் மாறுகை வாங்கப்படும். இது திருமலை மன்னர் உத்தரவு. தலைவா, அரண்மனையிலிருந்து புதிய சட்டம் பிறந்திருக்கிறது. என்னது? ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இரவிலே யாரும் வெளியே நடமாடக்கூடாதான். அதனால் என்ன, பகலிலே திருடுவோம். அது எப்படி முடியும் தலைவா? சந்தர்ப்பத்துக்கு தக்கபடி சாகசம் புரிந்து கொள்ளையடியுங்கள். போங்கள். இரவு திருட்டை அடக்கினோம், பகல் திருட்டு வளர்ந்து விட்டது. தளபதி அவர்கள் திருட்டை அடக்குவதற்காக அது உங்கள் வேலை. நான் காலம் நேரம் பார்க்கிறேன். திட்டமில்லாத செயலும் செயல் புரிய முடியாத திட்டமும் எந்த பயனும் தருவதில்லை. போதும் விரும்பு. விரைவில் நீ கள்ளர்களை பிடித்தாக வேண்டும். அந்த வேலை எப்போது முடியும் என்பதும் எனக்கு தெரிய வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் மன்னா, எத்தனை மாதங்களில் பிடித்து தர வேண்டும்? மாதக்கணக்கில் தவணை கேட்பது மாவீரர் கழகல்லவே. நல்ல வீரர்கள் தவணையை நாட்கணக்கில் கூட கேட்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய வீரருக்கு வாரக்கணக்கில் கொடுக்கலாம். சரி, 10 நாள் தவணை தருகிறேன். அதற்குள் திருடர்களை பிடித்தாக வேண்டும். நீ தங்கள் கட்டளைப்படி. சரி. தயவு செய்து இன்று என் வீட்டுக்கு வாருங்கள். கள்ளர்களை பிடிக்க 10 நாள் தவணைக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்திருக்க கூடாது. எப்படி முடியும் என்று கேட்டிருக்கலாம். அதனால் கோழை என்ற பெயர் வந்து விடாது. இல்லை, இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 10 நாள் தவணைக்குள் கள்ளர்களை பிடிக்க முடியும் என்று. ஆனால் மன்னர் என் வீரத்தை சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டு விட்டது என்பதுதான் என் கவலை. விவேகம் இழந்து விட்டார் திருமலை மன்னர். அமைதி இழந்திருக்கிறீர்கள் நீங்கள். அதே நிலைதான் எனக்கு. என்ன? 6 நாழிகைக்குள் ஆடி முடி என்று மயிலுக்கு கட்டளையிட்டார். அதற்குள் பாடி முடிக்க வேண்டுமே என்று குயிலுக்கு கவலை வராதா? எப்படியோ நல்லவர் வரும்பொழுதுதான் 4 பேருக்கு அவர்களிடம் உள்ள பரிவு வெளிப்படுகிறது. இவ்வளவு பற்றும் பாசமும் என்னிடம் கொண்டுள்ள உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? தவணைக்குள் காரியத்தை முடித்து
நான் தரும் பரிசை பெற்றுக் கொள்வதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் கைமாறு. நான் ஈடுபடும் காரியம் மிகவும் ஆபத்தானது. இதில் நீங்கள் எப்படி உதவ முடியும்? ஒரு திட்டம். ஏற்கனவே பிடிபட்ட சுருளிமலை கல்லர்களின் முதுகிலே தேல் பச்சை குத்தப்பட்டிருக்கிறது. அதைப் போலவே நீங்களும் அந்த அடையாளத்தை போட்டுக்கொண்டு அவர்களைப் போலவே நடித்து நாம் இருவரும் அழகர் மலைக்கு செல்வோம். ஆதிமூலா பரமாத்மாவே. ஐயோ, என்ன சுத்தம்! சுவாமிகள் திருப்பரங்குன்றமோ? இல்லை இல்லை, பழனியா இருக்கும். பழனின்னா மொட்டை அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. சும்மா சாமியை போய் கிண்டல் பண்ணாத. என்னமா பாவம் பொழைக்கிறதுக்கு தாடிய கடியா வச்சுக்கிட்டு நீ கத்தியா? அன்னபூரணி தர்மாத்மாவே, எம்மா புண்ணியவதி மகராசியா இருக்கணும். நெருடி காலம் வாழணும். நெருடி வாழணும்னு சொல்றேனே தவிர உன் வாழ்க்கை பாலைவனமாகி வருது தாயே. என்ன தாயே, வெள்ளையம்மா என்கிற பிசாசு உன் புருஷன் வீரனை பிடிச்சிருக்கு. அது இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை தாயே. பிச்சை வாங்கிட்டு பேசாம போக மாட்டேன். தாயே, நீ ரொம்ப பொறுமைசாலின்னு தெரியுது. ஆனா புருஷன் மேல இருக்கிற பாசம் இதை கேட்டதும் கோபப்பட சொல்லுது. என்ன உள்ளற போயிட்டு பேசாம. எனக்கு ஏம்மா இந்த வம்பு? கண்ணகி பொறுமைதான் அவ கஷ்டத்துக்கு காரணம். நான் வர்றேன் தாய். அந்த கோடி நமஸ்காரம். ஆண்டவா ஆதிமூலா.